வாழ்க்கையில் எதை குறைக்கணுமோ குறைங்க, எதை கூட்டணுமோ கூட்டுங்க, அவ்வளோதாங்க. அழகாக பேசியிருக்காரு. நல்ல கலைகள். சிவபெருமான் நடனமாடுறாரு, கண்ணபெருமான் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, நாரதர் தும்புராங்கன்னு ஒரு கருவி வச்சிருக்கிறாரு, நந்தி இசைக்கருவி மிருதங்க வாசிக்கிறாரு, வீணை சரஸ்வதி கையில் இருக்குது. இத்தனையும் கலை என்று அவர் பேசியிருக்கிறார். இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க. இப்போ தான் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு மகளிர் தினம், மகளிர் பேச வர்றாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி தெரியுமா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாய் நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போடு, கேட்டதே இல்லை. பெரியப்பா நான் பல்ல பேத்து விடுவோம். பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில அம்மா சாமி வந்து ஆடிரும், எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பெண்களுக்கு எழுதி போட்டுக்க அந்த பேர் இதெல்லாம் படித்து பார்த்தேங்க பஸ்ஸில். பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாலும் இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இப்போ ஒரு வேலை மாறி இருக்கோ என்னமோ. நான் இப்போ சமீபத்தில் பஸ்ஸில் போகல. இப்போ பெண்கள் சார்பாக ஏதோ மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம்தான் என்று பேச நம்முடைய புதுக்கோட்டை சிவநந்தினி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. ஐயா, மனிதனின் மனதை மென்மைப்படுத்துவது பண்படுத்துவது கலையா இலக்கியமா? எனக்கு முன்னாடி அன்னை செல்லக்கண் அன்னை வந்து நிறைய கலைகளை பட்டியலிட்டார். ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க ஐயா? ஒன்னாவது சொல்லுங்கம்மா. கலை என்பது ஒரு பெரிய தேர் இருக்கும்ல, தேர். கலைங்கிறது பெரிய தேர் மாதிரி, நல்ல உருவத்துல பெருசா நல்ல வட்டமா இருக்கும், அதுல நிறைய ஆரக்கால்கள் மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கின்ற 64 கலைகளும் பெரிய தேர் போலதான். ஆனா அந்த தேரை சரியான பாதையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு நெறிப்படுத்த முறைப்படுத்த ஒரு அச்சாணி தேவை. அந்த அச்சாணி தான் நாங்கள் சொல்கின்ற இலக்கியம். அதுதான் சார் மனிதனின் மனதை மென்மைப்படுத்தும். நிறைய சிலைகளை அந்த ஓவியங்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல உங்களெல்லாம் சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய சீரியல்ல படங்கள்ல வில்லி வர்றாங்கன்னா, சே வில்லி என்னப்பா இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு தோணும். ஒரு நடிகருக்கு இன்ட்ரோ சாங் போடுவாங்க, நடிகைக்கு இன்ட்ரோ சாங் போடுவாங்க. இப்போலாம் வில்லிக்கு ஒரு இன்ட்ரோ சாங் போடுறாங்க. அது இப்போ 20ஆம் நூற்றாண்டில். ஆனால் என் இலக்கியம் 12ஆம் நூற்றாண்டிலேயே என் பாட்டன் கம்பன் ஒரு வில்லிக்கு பாட்டு போடுறான். என்னென்ன ராமாயணத்தில் சூர்பனகன் நடந்து வர்றத அவ்வளவு அழகா, பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் மணுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலாகி மம்சலல மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. சூர்பனகன் நடந்து வர அழகை எழுதுறாரு. நீங்கள் கலை அழக வர்ணிக்கிறதுக்கு தான் பாட்டு போட்டிருக்கீங்க. ஆனா அந்த பாட்டு நீங்க படிக்கும் போதே நம்ம கூட ஏன் நடந்து வர மாதிரியே எழுதியிருக்காரு. இதுதாங்க என் மனசை பன்மைப்படுத்தும். இதுலேருந்து இந்த பாட்டுலேருந்து கம்பன் என்ன சொல்ல வர்றாரு இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்குன்னா, பொதுவா வெளி தோற்றத்துல அழகா இருந்தாதான் ரொம்ப அழகானவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறோம்ல. இல்லை, உங்கள் மனதில் நல்ல எண்ணம் இல்லை, தீய எண்ணங்கள் இருக்கு, கெட்ட குணங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நீங்கள் நல்லவர்கள் அல்ல, சூர்பனகை மாதிரி கெட்டவர்கள் என்று அன்றே கம்பன் சொல்லிவிட்டான். இதுதாங்க என் மனித குலத்தின் மனதை வந்து மென்மைப்படுத்துவது. அவ்வளவு ஏன் நம்ம என்ன சொல்ல போனா, கலைங்கிறது ஒரு 2 மணி நேரம் 2 நிமிஷம் பார்த்து ரசிப்பதற்கு வியப்பதற்கு வேண்டுமானால் பல ஆச்சரியங்களை கொடுக்கலாம். ஆனால் என் இலக்கியம் 2000 தலைமுறைக்கு தேவையான எது சரி எது தவறு, எப்படி மனிதன் வாழ வேண்டும் எப்படி மனிதன் வாழக்கூடாதுங்கிற அத்தனை கோட்பாடுகளையும் விளிமயங்களையும் சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் இலக்கியம் தானே மனிதனின் மனதை மென்மைப்படுத்தும்.
இப்போ சும்மா இப்போ குத்துப்பாட்டுங்கிற பேரில் நிறைய பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே என் பாட்டன் கம்பன் தான் அழகா எழுதியிருக்கான். கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்குறவங்கன்னா எழுப்பணும். நீங்கள் இப்போ கலைன்னா மக்களுக்கு 64 கலைகளும் தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, பாட்டு பார்க்குறது, ரீல்ஸ் எடுக்கிறது, போஸ்ட் பண்ணுறது, லைக் வாங்குறது, ஃபாலோ வாங்குறது, அதானே? அது மட்டும் இல்லை. ஆனால் என்னுடைய பாட்டன் இலக்கியத்தில் எவ்வளோ அழகாக தூங்குறவங்களை எழுப்புறான்னு பாருங்க. உறங்குகின்ற கும்பகண்ண உங்க வாய மாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் முரசர வச்சு தூங்குறவனை எழுப்புறாங்க. அப்போ அழுகை, கண்ணீர், கோபம், பொறுமை, நிதானம், மகிழ்ச்சின்னு என்ன உணர்ச்சிகளை மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த உணர்ச்சிகளை அப்படியே அதன் வாயிலாகவே இந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குது இல்ல, அதுதான் ஐயா மனிதனின் மனிதை மென்மைப்படுத்தும். அண்ணன் பேசும்போது சொன்னார், படித்தவர்களுக்கு வேண்டுமானால் இலக்கியம் சரியா இருக்கும், படிச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு. இல்லைண்ணே, என் பாட்டன் வள்ளுவன் சொல்லியிருக்கான். இப்போ செல்லக்கண் அண்ணன் கேட்ட மாதிரியே வள்ளுவன்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன் நீங்கள் எழுதிட்டீங்க ஐயா, நான் படிக்காத பாமரன், ஏழை விவசாயி, எனக்கு படிக்க தெரிஞ்சால் தானேங்க நான் அதுபடி வாழ்க்கையை நடத்த முடியும்னு. உடனே வள்ளுவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உனக்கு படிக்க தெரியலனா பரவாயில்லப்பா, கற்றதன ஆயினும் கேட்க அப்படின்னு. அவன் நம்ம பெரம்பலூர் மக்கள் மாதிரி ரொம்ப அறிவான பாமரன் போல. உடனே அடுத்த கேள்வி வள்ளுவனை பார்த்து கேட்டான், ஐயா வீட்டுக்கு 10 யூடியூப் சேனல் இருக்கு, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அங்கிட்டு ஒன்று சொல்றாங்க, இந்த அம்மா ஒன்று சொல்லுது, எதங்கையா கேட்க? அதுக்கும் வள்ளுவன் ஒரு பதில் வச்சிருக்கான், எனைத்தாயினும் நல்லவை கேட்க அப்படின்னு எழுதியிருக்காரு. நீங்க 1330 திருக்குறள இல்லாத ஒன்றா உங்களுடைய கலை வடிவத்தில் இந்த உலகத்திற்கு கொடுக்க போறீங்க. நின்னா உக்காந்தா தூங்குனா துக்கத்துல மகிழ்ச்சியில சோகத்துல அனைத்துக்கும் என் பாட்டன் வள்ளுவன் கொடுத்திருக்கான் ஐயா. திருக்குறளை படித்தாலே போதும், அவங்க நல்லவங்களா மாறிடலாம். இதை நான் சொல்லலைங்க ஐயா. டால்ஸ்டாய் அவர்கள் போரும் அமைதின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதை காந்திஜி அவர்கள் படித்து விட்டு ஒரு பதில் கடிதம் போட்டார். உங்கள் புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையும் படித்தேன், அதை பார்த்து தான் அகிம்சை என்கின்ற ஒன்று எனக்கு தோணுச்சு, நான் வழி நடத்தினேன்னு. உடனே பத்திரிகையாளர்கள் டால்ஸ்டாயை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போ டால்ஸ்டாய்கிட்ட போய் கேட்குறாங்க, காந்திஜி அவர்கள் அவர் அகிம்சை கொள்கை எடுப்பதற்கு உங்களுடைய புத்தகம் தான் காரணம் எழுதியிருக்காரே, உங்களுக்கு இந்த அகிம்சைங்கிற அடிப்படை நோக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு. டால்ஸ்டாய் சொன்ன பதிலை தான் உங்களுக்கும் சொல்கின்றேன். அவர் சொன்னாராம், தமிழில் எழுதியிருக்கக்கூடிய உலக பொதுமறையான திருக்குறள்ல என்னார் செய்தாலே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடன்னு எழுதியிருக்காரு. அதை பார்த்து தான் போரும் அமைதிங்கிற திருக்குறள் எழுதினேன்னு சொன்னாராம். இப்படி திரும்புகின்ற திசையெல்லாம் பார்க்கின்ற பக்கங்கள் எல்லாம் என் இலக்கியங்களில் கொட்டோ தீர்ந்திருக்கிறது. என் ஐயன் மறைமலை அடிகளார் தான் இப்படி சொல்லுவார், 20 நூற்றாண்டு இலக்கியங்களை என் தமிழ் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை உங்களிடத்தில் நினைவுபடுத்தி விட்டு விரைபட வேண்டும் என்று நினைக்கின்றேன். மறைமலை அடிகள் இப்படி சொல்லி இருப்பார், 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசார கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி கந்த புராணம், பிற்பகுதி கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்திரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர்கள் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதியார் பாடல்கள் என்று சொல்லி மனிதன் நாளுக்கு நாள் மனசை மாத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி என் இலக்கியம் 20 நூற்றாண்டு வரலாற்றை வைத்திருக்கும் பொழுது அதில் இல்லாத ஒன்றையா நமக்கு கலை விடுவம் கொடுத்து விட போகிறது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரி, கார் வாங்கினா, பைக்கு வாங்கினா, சோகமா இருந்தா, கஷ்டம் வந்தா, என் பாட்டன் பாரதி கொடுத்த தன்னம்பிக்கை வரியை ஒரு நாளாவது உச்சரிக்காதவங்க இருப்பாங்கன்னா, பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இந்த வரி கொடுக்கிற அந்த தன்னம்பிக்கையை எந்த கலை வடிவமாவது கொடுக்க முடியுமா? இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு சம்பவங்கய்யா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ உயிர்கள் கொன்று குவித்து இருக்காங்க. என் இலக்கியத்தை படித்திருந்தால் இந்த தவறு நடக்காது, புத்தகத்தை கையில் கொடுங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளு என்று பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே உறக்க சொன்னானே. இதுதான் அவ்வளவு. ஏன் இப்ப இருக்க கலியுகத்துல, போட்டி உலகத்துல,
கலை வடிவம் போட்டி நிறைந்தது. அவ்வளவு எளிதில் கலைத்துறையில் சாதிக்க முடியாது. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை கைப்பிடிச்சு கூப்பிடுறது அத்தி பூத்தாறு போலதான் நடக்கும். என் இலக்கியம் முழுக்க முழுக்க அன்பை சொல்லிக் கொடுக்குது. அன்பிருக்கும் உண்டோ அடைக்கும் தாள். இந்த வரிக்கு ஈடாக வேற என்னங்கய்யா உங்க மனசை மென்மைப்படுத்த போகிறது? மழையால் கரைந்து விடுவதில்லை மழை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை. எத்தனை எத்தனை கலை வடிவங்கள் காட்சியாக வந்தாலும் என் இலக்கியம் கொடுக்கிற மென்மையும் பாசமும் காதலும் அன்புந்தான் ஒருத்தனை நல்ல மனிதனாக மாற்றும் என்று சொல்லிவிட்டு இதுகாரம் கேட்டு ரசித்த அத்தனை இலக்கிய பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசுனாங்க. ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தாங்க. 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கண்ணாசன் கூட சொல்லியிருக்கலாம், 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அத்தனை இலக்கியங்கள் இருக்கிற போது அதில் சொல்லாததை உங்கள் கலை என்ன சொல்லும்? ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. அன்னைக்கு இருந்த வில்லி சூர்பனகை, அவர் சூப்பர் நகையோட வர்றான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே. இப்பயும் வில்லி இருக்காங்க, அதையும் சொன்னாங்க. இப்போ இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக மிக அருமையாக பாடலோடு செய்தியை தரக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள், 1000 தான் நீங்கள் இலக்கியம் என்று சொன்னாலும் கலை என்ன செய்யும் என்பதை இதோ பேச வருகிறார். அவங்க பேசி முடிச்ச உடனே நான் தீர்ப்பு சொன்ன உடனே நம்ம வீட்டுக்கு போறோம். சரியா? ஆமா, நன்றி நன்றி. என் அன்பு சகோதரி 2000 ஆண்டு கால இலக்கியத்தை பட்டியலிட்டார். நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளவு அழகான மனப்பாட திறன் வைத்திருக்கிற சிவநந்தனிக்கு ஒரு முறை பலத்த கரவொலியை எழுப்புங்கள். ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பேச்சு கலை என்ற ஒன்றை பயன்படுத்தி தான் அந்த 1 நூற்றாண்டு வரலாறை ஒப்பிச்சிட்டு போனாங்களே தவிர புத்தகத்தை பூரா அப்படி மேடையில அடுக்கி வச்சுட்டு போயிருந்தா ஒருத்தர் திரும்பி பார்த்திருப்பீங்களா? இன்னொரு புத்தகம் இருக்கு, கேள்வி கேட்க. பேச்சு கலை என்ற ஒரு அற்புதமான கலை. ஐயா எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, நீங்க நிறைய நூல்களை, அது என்னது, கார் முதல் வான் வரை அப்படி வச்சுக்கலாம், புத்தகங்களை வானில பறக்கும் பொழுது கூட புத்தகம் படிக்கிறார்கள். யாருங்க புத்தகம் படிக்கல? எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு உங்களை போல மேடையிலே அழகொழுக நகைச்சுவையோடு ஒரு கருத்தை சொல்ல தெரியும்? நான் கேட்கிறேன். புத்தகம் குப்பனும் சுப்பனும் தான் படிக்கிறான். அவன் படிச்சான்னா இலக்கியம் அவனை ஒசத்தும். ஆனா அவன் படித்த கருத்தை பலருக்கு முன்பு ஒரு கலையாக்கி கொடுக்கிற பொழுது படிக்காதவனையும் அந்த கலை உயர்த்துகிறதா இல்லையா? அதுதான் கலைக்கு இருக்கக்கூடிய தனித்த அழகு. அப்புறம் ரொம்ப பெருமையா சொன்னாங்களே, நான் ஒன்னே ஒன்று உங்களை கேட்கிறேன். உங்க இலக்கியம் சொன்னது பூரா கலையோட பெருமையை தான். சரி, கலையை பத்தி பேசாம உங்க இலக்கியம் இருக்க முடியுமா? அறிவியலை எழுத வேண்டியது தானே. அறிவியலை கூட கலைநயத்தோடு சொன்னால்தான் மக்களுக்கு போய் சேரும் என்பதால் கலைகளை சொல்லி தனக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொண்டது இலக்கியம். கலையை சொல்லலைன்னா உங்க இலக்கியமும் சமையல் புத்தகமும் ஒண்ணு. ஐயோ, ஆமாய்யா, ஆமா, இதுக்கப்புறம் இதை போடணும், இதுக்கப்புறம் இது போடணும்னு எழுதிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? சொன்னாங்க அன்பு சகோதரி, எப்படியா வில்லி நடந்து வர்றதுக்கு பாட்டு போட்டார். அதே ஒரு கலை. எப்படி? பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவமணுங்க, ஐயோ, செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடி அழாகி அம்சொல் இளமஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். வில்லிக்கு போடுற டியூன்ல பாடுனாதான் வில்லிக்கே பெருமை. அதே பாடுத. அப்புறம் இன்னொன்னு, இதுக்கு என்ன கருவி தெரியுங்களா? இதுக்கு அது என்ன உடுக்கு, அந்த சிவபெருமான் கையில் இருக்குல்ல உடுக்கை, அது மாதிரி இப்படி வச்சு கோடாங்கிம்பாங்க. கோடாங்கி அடிச்சோம்னா இந்த பாட்டு அப்படி இருக்குமுங்க.
இன்னொரு பாடுங்க. பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவமணுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடி அழாகி சொல் இளமஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அவ்வளவுதான். அந்த காலத்துலலாம் தெருக்கூத்துன்னு ஒன்று உண்டு. ராத்திரி 10 மணிக்கு மேலதான் கூட்டம் சேரும். அதுல படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், படுத்தவன் இருக்கிறவன், எந்திரிச்சவன் எல்லாருக்கும். அவங்க இலக்கியம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான். ஆனா எங்க கலை எல்லாரையும் சமமா நினைச்சு ஒரு தரையில உட்கார வைக்குங்க. அவ்வளவுதான். அங்க படிச்சவனும் உட்கார்ந்துருப்பான், துணை வேந்தரும் உட்கார்ந்துருப்பான், துணி துவைக்கிறவனும் உட்கார்ந்துருப்பான். 2 பேரும் அந்த கலையை பார்ப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவாங்க. கட்டழகி பொட்டழகி எப்படி 12 மணிக்கு காந்தாரி ஒய்யாரி 16 வயது பருவமங்கை எங்கள் அணியில் 32 ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருக்கிறாரும்பா. 16 வயது பருவமங்கை 32 வருஷமா அவங்க கம்பெனியிலே நடிச்சுட்டு இருக்கிறாங்க. போதும்ல. இவன் கை தட்டுவான். அவனை அப்படித்தான் முதல்ல உள்ள இழுக்கணும். எடுத்த உடனே அவன் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா என்னம்மா என்னை பத்தி இவ்வளவு காரி துப்புறான்னு ஓடிடுவான் இல்லையா? புரியாதுங்க. அத தோலை உரிச்சி அந்த பலாப்பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளை எடுத்து சொல சொலையா பிரிச்சு அதை சுத்தி இருக்கிற அந்த வெள்ளத்தோலை எடுத்துட்டு கொட்டையும் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதா துண்டு பண்ணி தேனில் போட்டு எங்க ஆளுக்கு வாயில கொடுத்தாதான் செய்யும். அந்த வேலையை செய்வது கலை. புதுக்கோட்டையிலேன்னு தங்கச்சி வந்திருக்கிறா. ஆமா, புதுக்கோட்டையில அந்த காலத்துல சமஸ்தானங்கள் இருந்த காலம். அப்ப கச்சேரிகள் நல்லா நடக்கும். எங்க ஐயா நாவுக்கரசர் சத்தியசீலன் ஐயா தான் அதை சொல்லுவாரு. புதுக்கோட்டையில சமஸ்தானத்தில் இப்படி மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். பாகவதர் பாடுறார். அவர் பிரமாதமா பாடுறார். எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ. ஒரு பய தலையாட்டல சேல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா தலையாட்டுறத பார்த்த உடனே அம்புட்டு பேர் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாட்டு அவனுக்கு புரியல, ஆனா ராஜாவை புரியும். சரி, ராஜா தலையாட்டா நாம ஆட்டணும்னு அவனுக்கு தெரியும். இது ராஜாவுக்கு தெரியல. அவர் மந்திரியை கூப்பிட்டு, நம் சபஸ்தானத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இசை ஞானத்தில் பொங்கி வழிகிறார்களே. அவன் சொன்னான், ராஜா நீ தலையாட்டுறன்னா அம்புட்டு பேரும் தலையாட்டுறான், நீ தலையாட்டுறத நிறுத்திட்டேன்னா ஒருத்தனும் தலையாட்ட மாட்டான்னா. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னுடைய நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு ஞான சூன்யங்களா? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நாளை சபை கூடட்டும். உட்கார்ந்திருக்கிற 1000 பேர் தலையிலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து விடுங்கள். பாகவதர் பாடட்டும். அந்த பாட்டை கேட்டு எவனாவது தலையை ஆட்டினால் அவன் தலையை ஒரேடியா எடுத்துடுறான்ட்டான். கொடுவாளை தீட்டிக்கிட்டு ஒருத்தன் பக்கத்துல நிக்கிறான். அடுத்த நாள் பாகவதர் வர்றாரு, பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். எல்லார் தலையிலையும் ஒரு எலுமிச்சம்பழம். அவன் அட்டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கிறான். ஒருத்தனும் அசைய மாட்டேங்கிறான். அவன் அடுத்தவன் தலையை பார்க்கறான். அந்த எலுமிச்சம்பழம் எப்படா விழப்போகுதுன்னு யாரு கவனிக்கவே இல்லை. அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். பாகவதர் பாடுறாரு பாட்டு. கலையாத மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகனம் இழுக்கிறாரு. ஒரே இழுப்பு. ஒருத்தன் தலையில இருக்கிற எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சு. இப்ப எல்லாம் அவன் கழுத்தையே பார்க்கறான். அது வெட்டாமலே ஆடுற மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொல்றா, ரசிக்கிறீரா? போக போகுது உன் தலையவேங்கிறான். ராசா சொல்றான், கொண்டு வா கொடுவாளை. இந்த அற்புதமான பாட்டுக்கு கூட தலையாட்டாமல் இருக்கிற 999 பேர் தலை வெட்டி போடுறான். கலை என்பது ஒரு கட்டத்தில் நம்மை மறக்கடித்து உள்ளுக்கு இழுக்கும்.
அதுதான் உணர்வினுடைய விளிம்பு, எச்சம் அதுதான். இன்னைக்கு நாம பெருமையா பேசிக்கிறோம். தங்கச்சி சொன்னாங்க 2000 ஆண்டு கால இலக்கியம். அம்மா, உங்க இலக்கியம் 2000 வருஷம்தான். அதுக்கு முன்னால தோன்றினது நம்முடைய கலைங்கிறத மறந்துடாதீங்க. எப்படி தெரியுமா? தமிழன் கலையோடு பிறந்தவன். எப்படி நான் எப்ப பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருப்பான், அவன் கை சும்மாவே இருக்காது. பிறந்ததிலிருந்து, எழுத்து தொடங்குவதிலிருந்து, இலக்கியம் பிறப்பதிலிருந்து கைகளாலே கிறுக்குகிற தன்மை என்ற கலை உணர்வு அவனிடத்தில் இருந்ததால் தான் ஈகிப்தில் இருக்கிற பிரமிடுல போயும் தன் பெயரை பொறித்து வைக்கிற கிறுக்குகிற கலை ஆர்வம் அவனை விட்டு போகாது. அது அவனுக்கு இயல்பா இருக்குது. இன்னைக்கும் பாத்திரத்துல பெயர் வெட்டுற மரபு நம்ம கிட்ட தானேயா இருக்கு. ஆமா. எந்த ஊர்லயாவது பாத்திரத்துல பேர் வெட்டுறானா? நம்மால கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னால பாத்திரத்துல பேர் வெட்டிடுவான். என்ன காரணம்னா அதுதான் இயல்பு. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு, என்னன்னா சிவபெருமா பெரிய பிரளயமே வந்துட்டாலும் திருவாசகத்தில் ஒரு வாசகத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். அது இலக்கியம் அல்லவா? அவருக்கு ஒரு பாட்டு பாடுமா? பாடியே தீரணம் இன்னைக்கு. ஐயா, ஒண்ணுமே வேணாம். நீங்க ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு அதை வரைஞ்சவர் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாதான் அந்த ஓவியத்தை உங்களால ரசிக்க முடியுமா? இல்ல, அந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சுட்டு ஓவியர் போயிடலாம். சரி, ஒரு சமையல் ஊட்டம்மா செய்யுது, அந்த அம்மா செஞ்சுட்டு பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தாதான் அதை சுவைக்க முடியுமா உங்களால? அந்த அம்மா எப்ப செய்யுதுன்னே தெரியாது, செஞ்சு வச்சுட்டு போயிடும், அப்புறம் நீங்க சாப்பிடலாம். பாட்டு, இப்ப பாடுறவர் முன்னால உட்கார்ந்து கேட்டாதான் பாட்டா? எங்கிருந்தோ அப்படி வரும், அப்படி வந்து காதுல வந்து விழும். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. அப்ப பாடுறவர் பக்கத்துல எதிர்த்தாப்புல இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற 64 கலைகளிலும் அந்த கலையையும் அந்த கலையை தருகிறவனையும் பிரித்து பார்க்கலாம். ஆனால் கலையையும் அதை தருகிறவனையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரே கலை நடனக்கலை ஒன்றுதான். அதனால நடராஜர் முடிவு செஞ்சாரு, வேற ஏதாவது ஒரு கலை வடிவத்துல ஒரு இலக்கியமான உட்கார்ந்து இருந்தா என்ன பூட்டி வச்சிருவீங்கடா, கரையானுக்கு இரையாக்கிடுவீங்கடா, படிக்க மாட்டீங்கடா, போனா போய் தொலைது. அந்த நடனக்கலை வடிவத்திலாவது என்னை நீ பார்த்து உன்னுடைய அருளை வேண்டி பெற்றுக்கொள் என்பதற்காகத்தான் திருவாசகத்தை தெரியாதவனுக்கு கூட திருநடன காட்சி உணர்த்த வேண்டும் என்ற நடனக்கலை அப்படி வச்சா நம்ம தமிழ. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு காட்சி சொல்றேன், வாழ்க்கையில கலை எப்படி மாத்துச்சுன்னு அவர் சொன்னாரு. போருக்கு போகிற பொழுது பெரிய பகவத்கீதையெல்லாம் சொன்னது நாங்கள் தானே ஐயா. கேட்கிறவன் அர்ஜுனனா இருந்தா நீங்க பகவத்கீதை சொல்லலாம். நம்மாளு பூரா ஒண்ணும் தெரியாதவன், அவன் அன்னாடங்காட்சி மரணத்தை வென்றிடும் அப்படின்னா ஐயோ பயந்தடிச்சு ஓடிடுவான். இவர் ஏதோ பெரிய ஞானத்தை சொல்ல போறாரா? இல்ல, அதுலயே செத்துருவான், மரணம் வந்துருவான். அப்ப அவனை என்ன செய்யணும்? இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு ஒரு உணர்ச்சியை கொடுக்கணும். அப்ப எப்படி பாட்டு போடணும்? போர்க்களத்துல போய் ஒப்பாரி வைக்க கூடாதுங்க. போர்க்களத்துக்குன்னு ஒரு ராகம் இருக்குது. போர்க்களத்துக்கு போகிறவனுக்கென்று ஒரு வீரத்தை, ஒரு உணர்ச்சியை கொடுக்கணும். ஜக்கம்மா பாடுறானா இல்லையா? அதே வீரபாண்டிய கட்டபொம்மல்ல வேறில்லை திக்கம்மா அப்படின்னதும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க கூட படார்னு எழுந்து ஒரு வாழை சொல்லிக்கிட்டு போருக்கு கிளம்பிடுவான். காரணம், அந்த பாட்டு அவனுக்கு அந்த உணர்ச்சியை கொடுக்கும். அதான் கலைக்கு இருக்கிற பெரிய சிறப்பு. உறங்குகிறவனை கூட தட்டி எழுப்புகிற ஆற்றல் கலைக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. அது மட்டுமா, சிற்பக்கலைகளை பத்தி சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திருப்புங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க உள்ள நந்தி நந்தனாருக்காக கொஞ்சம் விலகுச்சு இல்லையா? அந்த நந்தியினுடைய உருவத்தை போய் பாக்குங்க. அடே அப்பா, தமிழனுடைய கலைக்கு நிகராக உலகத்தில் எவனாலும் அப்படிப்பட்ட ஒரு சிலையை செதுக்க முடியாதுங்க. கண்களை உருட்டி கொண்டு, நாக்கை துருத்தி கொண்டு, குழம்புகளை கீறிக்கொண்டு கல்லிலே ஒரு கலை வடிவத்தை காட்ட முடியும் என்று நிரூபித்தவன். அதனாலதான் சொன்னா, சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு
கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு. ஆகா. பார்க்கிறவர்கள் எல்லாம் தொட்டு பார்க்கலாமா என்று எண்ணுகிற அளவிற்கு ஆற்றல் கலைக்கு இருக்கிறது. ஐயா, நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் வாழ்க்கையே முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவடைந்து விட்டது. ஸ்ரீரங்கத்திலிருந்து பாட்டு எழுதலாம் என்று சென்னைக்கு புறப்பட்டு போனான். எல்லா ஸ்டூடியோவிலையும் வாசல்ல போய் நின்று காத்து கிடந்தாரு. ஒரு இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல. முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு மெரினா பீச்சை நோக்கி போகிற பொழுது சுண்டல் விற்கிற பையன் தோள்ல மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு வானொலி பெட்டியிலே ஒலித்த பாடல் உங்கள் இலக்கியத்திற்கு கலை என்ற அங்கீகாரத்தை மேலே தடவி கொடுத்த பொழுது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. 4 வியாதிக்கு ஒரே டேப்லெட்டுங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. 4 வியாதிக்கும் கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் இணைந்து கொடுத்த கலை வடிவ பாட்டு ஒத்த மாத்திரை 4 வியாதியை குணப்படுத்துச்சு. கடற்கரையை நோக்கி சென்றவர் ரெங்கராஜன் என்ற பெயரோடு வாலி என்று மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க புறப்பட்டார் என்றால், கலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். கலை எழுத்தை புரியாதவனுக்கு கூட புரிய வைக்கிறது. கலை அன்பாக பக்கத்திலே தோள் தட்டி தருகிறது. நீங்கள் சொன்னீர்களே, இந்த பாடலை படித்திருந்தால் ஈரானிலே போர் இல்லை, உக்ரைனிலே போர் இல்லை என்று சொன்னார்களே, அதைத்தானம்மா நாங்களும் சொல்லுகிறோம். உங்கள் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் இலக்கியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் வேண்டுமென்றால் உக்ரைன் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். உங்கள் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை, ஒரு உரையாசிரியர் தேவை, குறைந்தபட்சம் ஒரு சிவநந்தினியை போல ஒரு பேச்சாளராவது தேவை. ஆனால் எங்கள் கலை அப்படி அல்ல. என் மனதுக்கு ஏற்ற பாட்டை தட்டினான். AR ரஹ்மான் பாடின ஜெய்ஹோ வார்த்தை தெரியலங்க, ஆனால் வந்தே மாதரம்னு ஒண்ணு அத்தனை பேர் எழுந்து நிக்கிறோம்ல. அப்ப கலை மொழிகளுக்கு அப்பாற்பட்டது, கலை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, கலை கல்விக்கு அப்பாற்பட்டது, கலை அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனித மனம் சோகத்தில் ஏங்கி கிடக்கிற பொழுது சுகமாக தாலாட்டுவதற்கு ஒரு தாலாட்டு பாடல் என் கையில் இருந்தால் என் தாய் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உணர்வை அது தருகிறது என்றால் என்ன பொருள்? இலக்கியத்தை நாங்களும் குறை சொல்லவில்லை. மேடைகள் தோறும் ஐயாவினுடைய தலைமையில் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை பேசுகிறோம், மறுக்கவில்லை. ஆனால் அதே இலக்கியத்தை நான் பாட்டாக பாட வேண்டும் என்பதற்காக நடுவர் படுகிற பாடு இருக்கிறதே. நாங்கள் மறந்து விட்டால் அம்மா அந்த பாட்டை பாடு என்று ஏன் சொல்லுகிறார்? யாராவது பேசும்போது எடுத்து கொடுக்கிறாரா? என்ன பேசினாலும் அவ்வளவுதான் கைத்தட்டல் வரும்னு அவருக்கு தெரியும். ஆனா அதையே ஒரு பாட்டாக்கி கொடுக்கிற பொழுது இன்னும் அது சுவை கூட்டும் என்று சொல்லுகிற காரணத்தினால் தமிழனுடைய கலைகள் அது நாட்டுப்புற கலையாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், எல்லா கலைகளையும் பூ தொடுக்கிற கலை முதல் கோலமிடுகிற கலை வரை, பெயர் வைக்கிற கலை முதல் உடை உடுத்துகிற கலை வரை, வீடு கட்டுகிற கலை முதல் சமைக்கிறது வரை எல்லாம் கலை. நன்றி, வணக்கம்.